ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் கொடாக் மகேந்திரா பேங்க்கில் இருக்கிற 23 மந்த்துக்கான ஒரு சூப்பரான எப்படியை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கொடாக் மகேந்திரா பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்தமாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாகவும் இருக்குது. இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் பீரியட், அதாவது 23 மந்த் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 year and 11 month அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ஸ்கீம்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் அண்ட் குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.25 ஜென்ரல் சிட்டிசனுக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெஃபோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியானதுனால ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, நான் குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எப்போ வேணாலும் நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். நான் குமுலேட்டிவ் அப்படின்றது எண்ட் ஆஃப் தி டென்யூரில் தான் நீங்கள் விட்ரால் பண்ண முடியும். ஸோ அதுதான் நான் குமுலேட்டிவ் அப்படின்றது ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். முன்கூட்டி நீங்கள் விட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா சம் பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து இதில் அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வந்து 5,000 தான் இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது 2 கோடிக்குள்ளே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்றத தான் இந்த ஸ்கீம்ஸில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரிட்டர்ன்ஸ் இன் எஸ்டிமேட், அதாவது அப்ராக்சிமேட்டாக ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸாக எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோ எண்டிலே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது 23 மந்த் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு 13,020 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கேரண்டி ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 5 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜும் இந்த ஸ்கீம்ஸ் கொடுக்கறதுனால ஸோ மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் எந்தவித லிங்க்கும் கிடையாது. ஸோ ஒரு ஷார்ட் டைமில் ஒரு கேரண்டராக இன்கம் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ 7.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14,140 ரூபாய் கிடைக்கும். அதுவும் 23 மந்த்து, அதாவது நான் குமுலேட்டிவ் எண்ட் ஆஃப் தி டென்யூரில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தான் இந்த ஸ்கீம். அடுத்தது டிடிஎஸ் டிடக்ஷன் சோர்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஜென்ரல் சிட்டிசன் 50,000 ரூபாவும், சீனியர் சிட்டிசன் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. அது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15Gயை உங்களோட பேங்க்கில் நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணாலே போதும். அடுத்தது ப்ரீ மெச்சூர் விட்ரால். ஸோ ப்ரீ மெச்சூர் விட்ரால் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதாவது குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது பெனால்ட்டி வந்து அப்ளிகபிள் ஆகும். 5 lakhsக்குள்ளே அப்படின்னா 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், 5 lakhsக்கு மேலே அப்படின்னா 1% ஆஃப் சார்ஜஸும் உங்களுக்கு வந்து, அதாவது சார்ஜஸ் மீன்ஸ் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் கம்மி லெஸ் பண்ணி உங்களுக்கு மிச்சம் இருக்க அந்த மற்ற இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது ஆட்டோ ரினியூவல் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆட்டோ ரினியூவல் ஆப்ஷன்ஸ்னால் இப்போ 23 மந்த் கழிச்சு நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேர்த்து அடுத்த டென்யூருக்கு வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது எலிஜிபிலிட்டியில் யார் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கொடாக் மகேந்திரா பேங்க்கில் ஒரு நார்மல் எப்படியாச்சும் நீங்கள் வச்சுருக்கணும். அந்த ஸ்கீமோட ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமும் நீங்கள் மெச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ் வந்து யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். சீனியர் சிட்டிசன், அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஹோல்டர்ஸ், அதுக்கப்புறம் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கிறவங்க, ட்ரஸ்ட் வச்சுருக்கிறவங்க, ஸோ ஃபார்ம் வச்சுருக்கவங்க, ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து எப்படியெல்லாம் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 2 மெத்தடில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஒன்று ஆன்லைன் மெத்தட், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் மெத்தட். ஆஃப்லைன் மெத்தட் அப்படின்றது நீங்கள் பிரான்ச்சை போய் விசிட் பண்ணி ஸோ மேனுவலாக அப்ரோச் பண்ணுறது, ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறது. ஆன்லைன் மெத்தட் அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன எப்படி வேணும், எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுக்கான எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது அடுத்தது இதில் டாக்குமெண்ட் ரெக்யூர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆதார் கார்டு, பேன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப், என் KYC டாக்குமெண்ட்ஸ் இது இருந்தாலே போதும், நீங்கள் ஒரு நியூவாக ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு லோனும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ ஸோ நீங்கள் இப்போ ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 5 lakhsல வந்து 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நீங்கள் லோன் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எமர்ஜென்சியாக பேமெண்ட் வேணும், ஸோ அதாவது பர்சனல் லோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் லோன் எடுக்கலாம். அடுத்தது எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ 1 lakh பற்றி நம்ம பார்த்துருந்தோம். 1 lakh வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, சீனியர் சிட்டிசனுக்கு
7.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 13,020 ரூபாய் ஜெனரல் சிட்டிசனுக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு 14,140 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதுவே 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 3 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 39,060 ரூபாவும், சீனியர் சிட்டிசனுக்கு 42,420 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதாவது 23 மந்த் அப்படின்றது, அதாவது 1 இயர் அண்ட் 11 மந்த் அப்படின்றது தான் இதுக்கான கால்குலேஷன்ஸ். அடுத்தது ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 65,100 ரூபாவும் ஜெனரல் சிட்டிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70,700 ரூபாய் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. அதுவே 9 lakhs இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,17,180 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. இதில் 1,27,220 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. அடுத்தது ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 1,13,200 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. 1,30,200 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. இதில் வந்து 1,41,400 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. ஸோ டோட்டலாக 11,41,400 ரூபாய் அவங்க இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் எண்ட் ஆஃப் தி டென்யூரில் அவங்க எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.